காக்கிறவ என்னால தூங்க மாட்டா. இஸ்ரவேலை காக்கிறவ என்னால தூங்க மாட்டா. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். எல்லாரும் கேளுங்க. அப்பா என்னால முடியல, பரத்தை நோக்கி பார்க்கிறேன். உதவி செய்கிற கண்மலை கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறேன். எல்லாரும் கரங்களை தட்டி கேளுங்க. நான் பார்க்கிறேன் அப்பா. அப்பா எனக்கு இன்னைக்கு உதவி செய்யுங்க அப்பா. ஓ ரீபாலாரா ஷதா ரீபாலாபா ஓ ரீபாரா காபாலாரா ஷதா ராபா. உங்களுடைய கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்து போட விரும்புகிறார். உங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி போட விரும்புகிறார். உங்களுடைய மனதுகளை நீங்க ஒப்பு கொடுங்க. உங்களுடைய இருதயத்தை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. நம்ம ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் கர்த்தர் இருதயத்தை ஆராய்ந்தறிகிற தேவன். அந்த நல்ல தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டு இருக்கிற நாம் இனி கர்த்தருக்கு பயன்பட போகிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தாவை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னுமாக அநேகர் இந்த நாட்களிலே பலவீனப்பட்டு காணப்படுறாங்க. பலவீன சரீரத்தோடு இன்னைக்கு காணப்படுறாங்க. இன்னைக்கு அநேகருக்கு அநேக கால்வலிகள் இருக்கலாம். இன்னைக்கு சரீர உறுப்புகளிலே அநேக தேய்மானங்கள் இருக்கலாம், பலவீனப்பட்டு இருக்கலாம். கர்த்தர் நம்முடைய சரீரத்தை பலப்படுத்தணும். நம்முடைய கர்த்தர் நம்முடைய சரீரத்தை பலப்படுத்தணும். நம்முடைய சரீரம் இன்னைக்கு புஷ்டியும் பசுமையுமாக கர்த்தர் மாற்றணும். கர்த்தர் மாற்றணும். எல்லாரும் கேட்கலாமா? எல்லாரும் கேட்கலாமா? அப்பா என்னை பலப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்கன்னு கேட்கலாமா? அப்பா என்னை பலப்படுத்துங்கன்னு கேட்கலாமா? அப்பா மான் கால்களை போல ஓடுகிறதற்கு, கர்த்தர் தந்த பொறுப்பை செய்கிறதற்கு உலகத்தில் நான் தோய்ந்து விட கூடாதப்பா. உலக மனுஷர்கள் மத்தியிலே நான் வெட்கப்பட்டு போக கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த உலகத்திலே நமக்கு தந்திருக்கிற பொறுப்பை நாம் செய்யணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே நாம் விசேஷமாக பலவீனமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, விசேஷமாக சர்மியுடைய கணவருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்யணும். எல்லாரும் உங்களுடைய வலது கரங்களை வானத்துக்கு நேராக நீட்டுவோமா? எல்லாரும் உயர்த்துவோமா? கர்த்தர் அற்புதத்தை செய்யும்படியாக எல்லாரும் உயர்த்துவோமா? எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கலாமா? இன்னைக்கு சபையாகிய குடும்பத்திலே நாம் ஒரு அங்கமாய் காணப்படுகிறோம். நம்முடைய உறுப்பு இன்னைக்கு ஒரு இடத்துல பலவீனப்பட்டு இருக்கிறது. பலவீனப்பட்ட சரீரத்தோடு இருக்கிற அருமையான சகோதரை கர்த்தர் தொடும்படியாக எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். சிறு பிள்ளைகள் முதல் எல்லாரும் ஜெபம் பண்ணுமா? கர்த்தர் விடுதலை கொடுக்கணும், கர்த்தர் சுகத்தை கொடுக்கணும், கர்த்தர் விடுதலை கொடுக்கணும், கர்த்தர் சுகத்தை கொடுக்கணும். கர்த்தரால் அன்றி விடுதலை ஒருவரிடத்திலிருந்து வராது. ஓ ரீகாலாபா ஓ ஷாதாராபாலா. ஓ கர்த்தர் சுகத்தை கொடுக்கும்படியாக எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் சுகத்தை கொடுங்க. கர்த்தரால் முடியும் அப்பா. நீங்க சுகத்தை கொடுங்கப்பா. கர்த்தர் சுகத்தை கொடுங்கப்பா. பலனுள்ள சரீரமாய் மறு ஜீவனை பெற்ற இந்த இடத்தில் கடந்து வரணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவா. பலவித சோதனையில் ஜெயம் நாம கழிப்பா. பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவா. பலவித சோதனை ஜெயம் நாம கழிப்பா. ஆபத்து அரணான ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் ஆபத்து காலத்திலே நீ உண்டாக்கிய என் தேவாதி தேவ தூங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. கர்த்தர் பலவீனமாயிருக்கிற ஒவ்வொரு சரீரங்களை தொட்டு கர்த்தர் சுகப்படுத்த போகிறபடியா இந்த பலவீன காலங்களை கடந்து ஹல்லேலூயா பலனுள்ள நாட்களை அருமையான பிள்ளைகள் காணும்படியாக கர்த்தர் கிருபை செய்ய போகிறபடியா எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னுமாக படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு நம்முடைய ஆலயத்திலே சிறுவர்கள் ஊழியம் இந்த நாட்களிலே
தேவனாய் கர்த்தர் தொடங்கும்படியாக அநேக பிள்ளைகள் இருக்கிறாங்க. கர்த்தர் இன்னும் பிள்ளைகளை தரணும், இன்னும் சிறுவர்களை அநேகம் கர்த்தர் தரணும், இன்னும் உற்சாகமுள்ள வாலிபர்களை கர்த்தர் தரணும். எல்லாரும் கேட்போமா, அப்பா எங்களுடைய பிள்ளை எங்களுடைய சபையிலே இன்னும் சிறுவர்கள் அநேகர் கடந்து வரணும், இன்னும் அநேக வாலிபர்கள் கடந்து வரணும்ப்பா, நீங்க கொண்டு வந்து சேர்க்கும்படியாக அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். இனி வருகிற இந்த உலகத்திலே சிறுவர்கள் வாலிபர்கள் எழும்பினால் தான் இந்த ஊழியம் கட்டப்பட முடியும். இந்த தேசத்திலே ஒரு மாற்றத்துக்கு நேராய் கடந்து வர வேண்டும் என்றால் வாலிபர்கள் எழும்பணும், சிறு பிள்ளைகள் எழும்பணும், கர்த்தர்காய் எழும்பணும், கர்த்தர்காய் எழும்பணும். கர்த்தர் எழுப்பும்படியாக எல்லாரும் ஜெபம் பண்ணுமா, எல்லாரும் ஜெபம் பண்ணுமா. அத்தாவே கர்த்தர் எழுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய சபை பிள்ளைகளுக்கு அப்பா அப்பா உற்சாகப்படுத்துவீராக, உற்சாகப்படுத்துவீராக ராஜா. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நம்முடைய சபையிலே இன்னும் அநேக ஜனங்கள் கடந்து வரணும், முதியோர்கள் கடந்து வரணும், வாலிபர்கள் கடந்து வரணும், பெரியோர்கள் கடந்து வரணும், கர்த்தர்காய் எழுப்புகிற ஜனங்கள் கடந்து வரணும். கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுமா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இன்னுமாக கர்த்தர் இந்த இடத்திலே நமக்கு தந்திருக்கிற அருமையான ஊழியக்கார மகனுக்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்க போகிறோம். எல்லா சிறு பிள்ளைகளை நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஊழியம் செய்கிற மகனுக்கு கர்த்தர் என்னை பலப்படுத்த வேண்டும், கர்த்தர் என்னை பலப்படுத்த வேண்டும். இன்னும் தேவனாய் கர்த்தர் தேவையான ஞானத்தை கர்த்தர் கொடுக்கணும், விவேகத்தை கொடுக்கணும். ஹல்லேலூயா. அநேக இடங்களிலே இந்த தேசம் எல்லாம் சென்று பயன்படணும். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாரும் கிருபை செய்யும்படியாக எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் ஜெபம் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம், கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் பயன்படுத்தும்படியாக, கர்த்தர் பயன்படுத்தும்படியாக. ஹல்லேலூயா. இந்த இடத்துல அல்ல, ஹல்லேலூயா, இன்னும் அநேக இடத்துக்கு செல்லணும். ஹல்லேலூயா. கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும்படியாக எல்லாரும் கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா, ஜெபம் பண்ணலாமா. ஹல்லேலூயா. எங்களுடைய சபைக்குள் மட்டும் அல்ல, அநேக இடங்கள் கர்த்தருடைய வார்த்தை போகணும். நமக்கு தந்திருக்கிற அருமையான ஊழியக்காரன் மூலமாக அநேக இடத்தில் கர்த்தருடைய வார்த்தை போகணும், அநேக இடத்துல பரம்பணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பயன்படுத்தும், கர்த்தர் பயன்படுத்தும். அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. நாங்களுடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இன்னும் அப்பா தேசத்துக்காக கர்த்தர் இந்த நாட்களிலே ஒரு சுதந்திர தினமாக இந்த நாட்களை கர்த்தர் தந்திருக்கிறார். இன்னும் நமக்கு சுதந்திரம் வேணும். ஆவிக்குரிய ஜனங்கள் இன்னும் சுதந்திரமாய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறதற்கு, நாம் கர்த்தர்க்காய் எழுப்பி பிரகாசிக்கிறதற்கு கர்த்தர் நமக்கு சுதந்திரத்தை தரும்படியாக எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. இன்னும் வரை நாம் எடுத்த ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் கர்த்தர் கவனித்து கொண்டிருக்கிறார். நாம் எடுத்த ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் தேவன் பலன் கொடுக்கும்படியாக ஜெபத்திற்குரிய பலனை நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சபையிலே, ஊழியத்திலே, தேசத்திலே கர்த்தர் நிறைவேற்றும்படியாக எல்லாரும் கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாய் நம்முடைய சபையிலே நாம் ஜெபத்திலே ஏறெடுத்தது போல பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல பலனை கொடுக்க வேண்டும். விசேஷமாய் கற்பத்தை கனியோடு காணப்படுகிற அருமையான சகோதரிக்கு கர்த்தர் சுகபலன் ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும். இன்னும் முதிர்ந்தவர்கள் அநேகர் பலவீனமாக இருக்கிறாங்க. ஒவ்வொருக்கும் வேண்டிய பலனை கர்த்தர் கொடுக்கும்படியாக கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. உற்சாகமாய் கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். இன்னும் முக்கியமாக ஒரு ஜெப குறிப்பு. நம்முடைய சபையிலே நம்முடைய பிள்ளை பெரில் டோரான் சில பாடல்களை எழுதியிருக்கிறாங்க. அதில் ஒரு பாடல் நாம் வெளியிட்டோம். இந்த நாள் ஒரு புதிய பாடல் வெளியிடப்படுகிறது. மாலை 5 மணிக்கு அந்த பாடல் ரிலீஸ் ஆகிறது. தேவன் மகனுக்கு கொடுத்த எல்லா தாளந்துகளுக்காக, எல்லா கிருபைகளுக்காக எல்லார் வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த சிறு பிராயத்திலே ஒரு தாவீதை போல கர்த்தரை துதிக்கிற, கர்த்தருக்காக பாடல்களை எழுதுகிற ஒரு உன்னத பாக்கியத்தை
மகனுக்கு கர்த்தர் கொடுத்ததற்காக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என்ன உற்சாகமாய் கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னும் அநேக பாடல்களை எழுத தேவ ஞானத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த நாள் வெளியிடுகிற அந்த பாடலை கர்த்தர் அநேக தேசத்திலே கர்த்தர் தொழிக்க பண்ணும்படியாக அநேக சபைகளில் அந்த பாடல் பாடுவதற்கு தேவன் வழிவாசல்களை கர்த்தர் திறந்து கொடுக்கும்படியாக எல்லாரும் கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையிலே அந்த பாடல் வரிகள் போலவே ஒரு புது வாழ்வு, புது வாழ்க்கையை கர்த்தர் இந்த பாடல்கள் மூலமாக கர்த்தர் கொடுக்கும்படியாக கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. என்ன உற்சாகம். நம்ம பிள்ளை நம்ம சபையில் உள்ள பிள்ளையை கர்த்தர் அநேக இடங்களுக்கு கர்த்தர் இந்த பாடல்கள் மூலமாக கர்த்தர் கொண்டு செல்லும்படியாக கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாம் எடுத்த ஒவ்வொரு ஜெபங்களையும் ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் கர்த்தர் கவனித்து கொண்டிருக்கிறார். இந்த ஜெபங்களுக்கும் இந்த விண்ணப்பங்களுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் கொடுத்து நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சபையிலே, நம்முடைய ஊழியத்திலே கர்த்தர் அதை நிறைவேற்றும்படியாக அப்படியே நம்முடைய காதுகளும் நம்முடைய கண்களும் நம்முடைய இருதயங்களும் அகமகிழும்படியாக தேவன் தாமே ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறபடியினாலே கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகா இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த அருமையான இந்த நல்ல பண்டிகை நாளிலே, இந்த கொண்டாட்டத்தின் நாளிலே நம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வர தேவன் கிருபை பாராட்டினீர். பாடல்கள் மூலமாக, ஜெப விண்ணப்பங்கள் மூலமாக நம்முடைய நாம மகிமைப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யுமப்பா. ஆண்டவரே, மீதமாக இருக்கிற பகுதிகள் மூலமாக ஆவியானவர் எங்களோடு இடைபடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பிரசன்னம் இந்நேரம் வரை வெளிப்பட்டது, இன்னும் வெளிப்படுகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா விதமான துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரும் எங்கள் ஜெபத்திற்கு பதில் தருகிறோம் ஆகிய இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே அமர்ந்து கொள்ளுவோம். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுமே. சத்தத்தை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக விசேஷமாய் இந்த சிறப்பு உபாச கூடுகளை கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அநேகர் வருவார்கள் என்று எதிர்பார்த்து பரவாயில்லை, வந்தவர்களுக்காக கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். அல்லேலூயா சொல்லுமே. நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம சபை மக்களுக்கு அந்த ஒரு உணர்வை கர்த்தர் கொடுக்க வேண்டும். நம்முடைய சபையில் நடக்கிற காரியங்கள் அதற்கு நான் முன்பாக நிற்க வேண்டும் என்கிற ஒரு பாரம் எல்லாருடைய இருதயத்திலும் அது வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுமே. அப்படிப்பட்ட இருதயத்தை கர்த்தர் வர நாட்களே கர்த்தர் இன்னும் அதிகமாக கொடுப்பார். ஏன்னா இங்கே திரும்பி தாத்தா பார்த்துரு, எப்பவும் என்ன பார்த்துட்டே இருக்கணும். என்ன உனக்கு பிடிக்குங்களா? அப்போ என்ன தான் பார்த்துட்டு இருக்கணும், பாட்டியை பார்க்கக்கூடாது. இங்கே வந்தால் என்ன தான் பார்த்துட்டு இருக்கணும். என்ன கூட். அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா சொல்லுமே. என்ன எத்தனை பேருக்கு பிடிக்கும்? அப்போ என்ன தான் பார்த்துட்டு இருக்கணும். அல்லேலூயா. வேறு யாரையும் பார்க்கக்கூடாது, சர்ச்சு முடியுது வரைக்கும். அல்லேலூயா. என்ன சிவா, நீ கீழேயே பார்த்துட்டு இருக்கிற, கொஞ்சம் கோபம் மேலே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுமே. ஏசப்பாவை பார்ப்போம். அல்லேலூயா. நீங்கள் முன்ன பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அங்கே ஏசப்பா இருக்கார். அல்லேலூயா. உங்களை கவனித்துட்டே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா சொல்லுமே. எல்லா சின்ன பிள்ளைகளையும் கர்த்தர் கவனித்துட்டு இருக்கிறார். இந்த சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் வீட்டில் கற்றுக் கொடுங்க. ஒரு சின்ன குழந்தைகிட்ட தான் கர்த்தர் முதலாவது பேசினார். யார்கிட்ட? சாமுவேல். அவன் பிள்ளையாண்டான்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. பிள்ளையாண்டான்னா என்னது? குழந்தை, சின்ன பையன். அல்லேலூயா. அந்த சின்ன பையன்கிட்ட தான் கர்த்தர் என்னதை செய்தாராம்? பேசினாராம். இன்றைக்கி நம்ம சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் அதை கற்றுக் கொடுப்பது இல்லை. அதனால் தெய்வ பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளுக்கு அதிகமாய் கர்த்தரை கொடுத்து போதிங்க. அல்லேலூயா. வசனத்தை அதிகமாக பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. அல்லேலூயா சொல்லுமே.
ஏன்னா பிள்ளைகள் மூலமாக தான் கர்த்தருடைய நாமம் என்ன செய்யணும்? மகிமைப்படணும். பாலக நாவிலே என்ன செய்வாராம்? அவருடைய நாமத்தை என்ன செய்வாராம்? பிரஸ்தாபப்படுத்துவார். அவருடைய துதி வெளிவரும். அவருடைய நாமம் பிரஸ்தாபப்பட வேண்டுமானால் நம்ம பிள்ளைகளுடைய நாவில் கர்த்தருடைய துதி இருக்கணும். அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா சொல்லுமே. அதனால் தெய்வ பிள்ளைகள் தெய்வ சமூகத்திலே உற்சாகமாய் நாம் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருப்போம். கர்த்தர் மெய்யாகவே நம்முடைய வாழ்விலே பெரிதான காரியங்களை கர்த்தர் செய்வார். விசேஷமாய் புதிதாய் கடந்து வந்திருக்கிற சகோதரி அனைத்து நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். இப்படிப்பட்ட வேலைகளிலே அவர்களை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அவர்களை கொண்டு வந்த குடும்பத்துக்காகவும் கர்த்தரின் நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். அல்லேலூயா. எப்படியாக நமக்குள்ள ஒரு பாரம் இருக்கணும். எப்படியாக ஒரு ஆத்துமாவை என்ன செய்யணும்? சபைக்கு கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பாரம் இருக்கணும். அப்போ தான் நம்ம சர்ச்சு என்ன செய்யும்? நிரம்பி வழியும். இன்னைக்கு காலத்து 5 மணிக்கு ஏதாச்சும் அப்படி யூடியூப்பை ஓப்பன் பண்ணுங்க. காலத்து 5 மணிக்கு ஒரு சர்ச்சில் ஒரு திரள் கூட்டம் ஆத்மா, நம்ம மாவட்டத்தில் நம்ம நார்கோல் பட்டணத்தில் ஒரு திரள் கூட்டம் ஆத்மா 5 மணிக்கு அப்படியே கையை தூக்கி அப்படி ஆராதிக்கிறாங்க. நமக்கு 5 மணினா கொரட்ட வரக்கூடிய நேரம், அயர்ந்து தூங்குகிற நேரம். ஆண்டவர் சொல்லுகிறார், தூக்கத்தெல்லாம் என்ன செய்யணும்? கொஞ்சம் சொல்லுங்க, குறைக்கணும். தூக்கத்தை நீங்கள் மறப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்க துக்கங்கள் எல்லாம் மாறும். சொல்ல மாட்டீங்களா? இல்லையா? தூக்கத்தை குறைச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சொல்லுங்க துக்கங்கள் எல்லாம் என்ன செய்யும்? மாறும். ஏன்னா காலத்தை எழும்பி ஆண்டவரை தேடுவீங்க, ஆண்டவர் உங்களுக்கு வாசலை திறப்பார். காலத்தை எழும்பி ஆண்டவரை துதிப்பீங்க, ஆண்டவர் உங்கள் தடைகளை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. வரல பார்த்தீங்களா? ஏன்னா நம்ம 5 மணிக்கு எழும்ப மாட்டோம்ல. எழும்புறவங்க அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா. எழும்பி பாருங்க, காலத்தை எழும்பி கர்த்தரை துதித்து பாருங்க. அல்லேலூயா. அந்த நாள் ஒரு 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 இன்பமான ஒரு நாளாக இருக்கும். அது ஒரு மகிழ்ச்சியின் நாளாக இருக்கும். அது ஒரு சமாதானத்தின் நாளாக இருக்கும். அது ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கும். நான் ருசித்ததுனால சொல்கிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தெய்வ சமூகத்தில் அதிகாலை எழும்பி கர்த்தரை நோக்குவதனால, ஆண்டவரை பார்ப்பதனால ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அற்புதமாய் நடத்தி வருகிற. பிரச்சனை இருக்குது, பாடு இருக்குது, போராட்டம் இருக்குது, தேவைகள் அதிகம் இருக்குது. ஆனால் அது நடுவிலும் கர்த்தர் கிருபையாக நிற்க பண்ணுகிறான். அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா சொல்லுமே. ஏன்னா என்னுடைய நண்பர் ரொம்ப வயசு கொஞ்ச நாளைக்கு பிற்பாடு பார்த்துட்டு சில போய் எல்லாருக்கும் வயசு யார் உமக்கு மட்டும் ஏன் வயசு குறைஞ்சிட்டு இருக்குது? அல்லேலூயா. நீங்கள் எல்லாம் கோவப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியுது. அல்லேலூயா. நான் சொன்னேன், எனக்கு வயசு கூட்டிகிட்டு போய் இல்லை முகத்தை பார்த்து அப்படி தெரியலையா? அல்லேலூயா. துக்கம் இருந்தால் தானே முகம் வாடும். ஹலோ, துக்கம் இருந்தால் தான் முகம் என்ன செய்யும்? பாருங்கள், நீங்கள் செடியை பார்த்துருக்கீங்களா? ஒரு 2 நாள் நீங்கள் செடிக்கு தண்ணி ஊற்றலைன்னா என்ன செய்கிறோம்? அது வாடிடும். உயிர் இருக்கும், ஆனால் வாடிடும். இன்னும் 2 நாள் அதை பார்க்கணுன்னா செத்தே போகும். அல்லேலூயா. அப்போ உள்ள சந்தோஷம் இருக்குன்னா இந்த முகம் வாடவே வாடாது. சில முகத்தெல்லாம் பார்த்தா நான் வாடி போகும்போல இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எப்போ எப்படி இருக்கணும்? ஆண்டவர் அதான் சொல்ல, நீங்கள் கர்த்தருக்குள் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். அதுதான் உங்கள் பலன். அல்லேலூயா. நம்முடைய ஆயுசு நாள் பெருகணுமா, ஆண்டவருக்காக எழும்பணுமா, ஆண்டவருக்காக ஓடணுமா, நம்ம எப்படி இருக்கணும்? சொல்லுங்க. நம்ம சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ரட்சிப்பார் தெரியுமா சிஸ்டர்? ஓடியே போவா. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. வரலையே. கர்த்தர் நல்லவர். அதனால் தெய்வ பிள்ளைகள் எப்பொழுதும் உற்சாகமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, மற்றவர்களை அழைத்து வாருங்கள். தேவன் மெய்யாகவே உங்கள் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. சில நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து நாம் கொஞ்ச நேரம் ஜெபித்து நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவார். ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவனே பரிசுத்தரே, வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தே, ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தே. தெரிந்த பாடல் என்னோடு இணைந்து உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். மேஜர் தாண்டா. எஸ், உற்சாகமாய்
கரங்களை தட்டுவோமா? எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி, நீங்க கை தட்டணும். கை தட்டினா நான் பாடுவேன். எஸ். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவனே பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவனே பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தே, ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தி. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தே, ஒரு தந்தை போல என்னை தூக்கு சுமந்தி. இனி நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே எந்த சொந்தமானே. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உன் நாமத்தினால் என்று ஜெயம் எடுப்போம். என்று நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே எந்த சொந்தமானே. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உன் நாமத்தினால் என்று ஜெயம் எடுப்போம். எதிர்காலம் இல்லாமல் எங்கே நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எதிர்காலம் இல்லாமல் எங்கே நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமை ஜன என்னை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமை ஜன எம்மை உயர்த்தி வைத்தீர். இனி நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே சொந்தமானே. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உன் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இன்று நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே என்ற சொந்தமானே. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உன் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே, முன் செல்கிறேன் என்று உரைத்து என்னை நடத்தி வந்தீர். பயப்படாதே, முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். இனி நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே என்ற சொந்தமானே. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உன் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இன்று நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே என்ற சொந்தமானே. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உன் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். எதிரே என் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தேன். எதிரே என் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தேன். பாட செய்தீர், துதிக்க செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தீர். பாட செய்தீர், துதிக்க செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தீர். இனி நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே என்ற சொந்தமானே. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உன் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். என்று நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே என்ற சொந்தமானே. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உன் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவனே பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவனே பரிசுத்தரே. உம் வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தேன், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். உம் வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தேன், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். இனி நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே என்ற சொந்தமானே. உம்மை ஆராதிப்போம்,
ஆர்ப்பரிப்போம் உன் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம் என்று நீ மாத்திரமே எல்லாம் சேர்ந்து நீ மாத்திரமே சொந்தமறை உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் உன் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நல்லவர். அப்போஸ்தலர் புத்தகம் 1ஆம் அதிகாரம். எனக்கு தெரிந்த ஒரு வசனம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை ஒரு சத்தத்தை உயர்த்தி சத்தமாய் வாசிப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா சொல்லுமே. அருமையான இந்த அப்போஸ்தலர் புத்தகத்தை ஆக்கியோன் லூக்கா, மருத்துவர் லூக்கா எழுதுகிறார். எழுத ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய ஒரு தரிசனத்தோடு எழுதுகிறார் இந்த புத்தகத்தை. அவர் கர்த்தருடைய சீசர்களில் ஒருவன் அல்ல, அப்போஸ்தலர்களில் ஒருவர் அல்ல, ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர். அவனுடைய ஊழியத்தின் மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர். பிற்பாடு சீசர்கள் மூலமாக அவருடைய பிரசங்கங்கள் மூலமாக அதிகமாய் கர்த்தரால் ஈர்க்கப்பட்ட ஒரு மனிதர். யாரு சொல்லுங்க? யாரு இந்த ஆக்கியோன்? யாரு இந்த எழுத்தாளர்? இந்த நிருபத்தை, இந்த அப்போஸ்தலர் சரித்திரத்தை எழுதினவர் யாரு? லூக்கா. இந்த லூக்கா இந்த புத்தகத்தை எழுத ஆரம்பிக்கும் போதே ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை அவர் கோடிட்டு காட்டுகிறார். ஒவ்வொரு நிருபத்திற்கும் ஒவ்வொரு புத்தகத்துக்கும் ஒரு திறவுகோல் வசனம் உண்டு. சொல்லுங்க, ஒவ்வொரு நிருபங்களுக்கும் ஒவ்வொரு புத்தகங்களுக்கும் என்ன வசனம் உண்டு? ஒரு திறவுகோல் வசனம் உண்டு. அந்த திறவுகோல் வசனம்னா, திறவுகோல்னா என்னது சொல்லுங்க? சாவி. ஒரு வீட்டை திறப்பதற்கு பயன்படுத்துகிற சாவி, ஒரு பீரோவை திறப்பதற்கு பயன்படுத்துகிற ஒரு சாவி, ஒரு வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணுவதற்கு பயன்படுத்துவது என்னது சொல்லுங்க? சாவி, ஒரு கீ. அந்த கீ இல்லாம ஒரு வீட்டை என்ன செய்ய முடியாது? திறக்க முடியாது. அந்த கீ இல்லாம ஒரு அலமாரியை என்ன செய்ய முடியாது? உள்ள தங்கத்தை வச்சிருந்தா கூட சாவி இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? திறந்து எடுக்க முடியும். அதே போல நம்ம கையில் BMW கார் இருந்தாலும், 5 கோடி ரூபாய் வாகனம் இருந்தாலும் சாவி இல்லாமல் வண்டி என்ன செய்ய முடியாது? ஸ்டார்ட் பண்ண முடியாது. நான் என்ன சொல்லுகிறேன்னா, ஒவ்வொரு வசனங்களும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனால் சில வசனத்தில் ஒரு பெரிய ரகசியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வசனத்தை சுற்றி தான் அந்த நிருபங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த வசனத்தை சுற்றி தான் அந்த சரித்திரங்களும் சம்பவங்களும் சுற்றி கொண்டே இருக்கும். இந்த அப்போஸ்தலர் புத்தகத்துக்குரிய திறவுகோல் வசனம் எது தெரியுமா? இந்த அப்போஸ்தலர் புத்தகத்துக்குள்ள திறவுகோல் வசனம் எது சொல்லுங்க? இப்பொழுது நாம் வாசித்த இந்த வசனம் தான் இந்த அப்போஸ்தலர் புத்தகத்துக்குரிய திறவுகோல் வசனம். என்ன வசனம்? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் சமரியாவிலும் வேற எங்க? பூமியின் கடைசி பரியந்தமும், எருசலேம், யூதேயா, சமரியா
மாத்திரமல்ல கடைசி பரியந்தமும் உலகத்தின் எல்லை எங்கெல்லாம் இருக்கிறோம் அங்க எல்லாம் எனக்கு நீங்க எப்படி இருப்பீங்க? சாட்சிகளா இருப்பீர்கள். அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா சொல்லுமே. அப்ப இந்த வசனம் தான் இந்த அப்போஸ்தலர் புத்தகத்துக்கு என்ன வசனம்? கீவேர்ட்ஸ் சொல்லுவாங்க, திறவுகோல் வசனம். இந்த வசனத்தை மையமாக வைத்துதான் இந்த வேதாகமம், இந்த அப்போஸ்தலர் புத்தகம் சுற்றி கொண்டே இருக்கும். நீங்க பாருங்க, நீங்க அப்போஸ்தலர் புத்தகத்தை நீங்க வீட்டில் போய் வாசித்தீங்கன்னா அங்க அநேக இடத்துல பரிசுத்த ஆவியினால் நிறையப்பட்டார்கள் என்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் அநேக நேரங்களில் வாசிக்க முடியும். அது அங்கே கொர்நேலியுடைய வீட்டில் ஆகிலா இருக்கட்டும், அது சவுலாக இருக்கட்டும், இல்லை என்றால் சவுல் மூலமாக கடந்து போகிற ஒவ்வொரு பகுதியாக இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம கடந்த வாரத்தில் தியானித்த அந்த சிறைச்சாலை சம்பவமா இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலும் பரிசுத்த ஆவியின் நிறைவை கர்த்தர் என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். அதனால தான் ஆக்கியோன் இந்த புஸ்தகத்தை எழுத ஆரம்பிக்கும் போதே இந்த புஸ்தகத்துடைய முக்கியத்துவம் என்ன, இந்த புஸ்தகம் எதை மையமாக கடந்து செல்லுகிறது, இங்கே சொல்லப்படுகிற கதாபாத்திரங்கள், இங்கே சொல்லப்படுகிற சம்பவங்கள் எதை மையமாக வைத்து கடந்து செல்கிறது என்பதை ஜனங்களும் வேதகர்களும் இதை வாசிக்கிற தேவ பிள்ளைகளும் புரிந்து கொள்ளும் வண்ணமாகவே முதலாவதாகவே அந்த திறவுகோல் வசனத்தை அவர் எழுதி வைக்கிறார். அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா சொல்லுமே. அப்ப இதுல ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அப்ப இந்த அப்போஸ்தலர் புத்தகம் முழுவதும் எதை மையமாக கடந்து செல்லுகிறது? பரிசுத்த ஆவி. அல்லேலூயா சொல்லுமே. இந்த அப்போஸ்தலர் புத்தகம் 30 வருட சரித்திரம். எத்தனை வருடம்? இந்த அப்போஸ்தலர் புத்தகத்தில் எத்தனை அதிகாரம்? பார்க்காம எல்லாம் என்ன பார்த்து சொல்லுங்க, ஒரு ஆள் சொல்லுங்க. 27 9 28. இந்த 28 அதிகாரம் 30 வருட சரித்திரத்தை மையமாக கடந்து அது சுழண்டி கொண்டிருக்கிறது. எத்தனை வருட சரித்திரம்? எத்தனை வருட சரித்திரமா? 30 வருட சரித்திரம். 30 years. 30 வருட சரித்திரத்தை இந்த 28 அதிகாரத்திலே ஆக்கியோன் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமே. அப்ப இந்த 30 வருட சரித்திரமும் எதை மையமாக கடந்து செல்லுகிறது? ஹலோ, சத்தமா சொல்லுங்க. எதை மையமாக, எதை எடுத்து செல்லுகிறது, எதை சுமந்து செல்லுகிறது, எதை மற்றவருக்கு பகிர்ந்து கொடுக்கிறது? பரிசுத்த ஆவி. கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. அதனால தான் ஆக்கியோன் அதை அழகாக எழுதுகிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது. அல்லேலூயா சொல்லுமே. அப்ப நம்மகிட்ட என்ன இருக்கோ இல்லையோ, என்ன இருக்கணும் சொல்லுங்க? பரிசுத்த ஆவியின் நிறைவு நமக்குள் இருக்க வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியோட பலம் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா சொல்லுமே. நான் ஒன்று சொல்ல முடியுங்க, நமக்குள்ள மட்டும் பரிசுத்த ஆவியின் பலன் இருக்குமானால் நமக்கு முன்னாடி செங்கடல் வந்தா என்ன, நமக்கு முன்னாடி கோலியாத்து வந்தா என்ன, நமக்கு முன்னாடி பலவிதமான அகித்தோப்பின் ஆலோசனைகள் கடந்து வந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவர் அவைகளை தவிடுபடியாக்குவார். கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா சொல்லுமே. அதனால ஆண்டவர் சொல்லுகிற மழை போல வருகிறது எப்படி போகுமா? பனி போல போகுமா. பிரச்சனைகள் உங்க வீட்டுக்கு முன்னாடி, உனக்கு முன்னாடி, உன் குடும்பத்துக்கு முன்னாடி, உங்க தெருவிலையோ பலவிதமான மனிதர்கள் மூலமாக அப்படி எழும்பி வரும். அல்லேலூயா சொல்லுமே. அது எழும்பி தான் வரும், அது இல்லாமல் போகும். அதான் ஆண்டவர் சொல்ல, உனக்கு விரோதமாக ஒரு வழியா வருகிறவர்கள் 7 வழியா. கரங்களை தட்டி தான் அப்பாவை மகிமைப்படுத்துங்க. 7 வழியா கடந்து போக வேண்டுமா? உங்ககிட்ட என்ன இருக்கணும்? உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? பரிசுத்த ஆவி. இன்னைக்கு வேற நிறைய ஆவி இருக்குது. பய ஆவி இருக்குது, பொய் ஆவி இருக்குது, பொறாமையின் ஆவி இருக்குது, வேற வேற என்ன ஆவியெல்லாம் இருக்குது? நித்திரை ஆவி இருக்குது, வேற வேற என்ன ஆவியெல்லாம் இருக்குது? அசுத்த ஆவி இருக்குது, வேற பயமுறுத்துகிற ஆவி இருக்குது. பயாவி ஒன்று இருக்குது, பயமுறுத்துகிற ஆவி இருக்குது. அல்லேலூயா சொல்லுமே. ஆனா என்ன ஆவி இல்ல? என்ன ஆவி இல்ல?
பரிசுத்த ஆவி இல்ல. அந்த பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் இருக்கும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். அதான் தண்ணி. நான் சொன்னோம்ல, செடி வாடாம இருப்பதுக்கு நம்ம என்ன ஊத்துவோம்? தண்ணி. நீங்க வாடாம இருக்கணுமா? உங்க ஆயுசு நாள், ஆயுசு சக்கரம் அப்படி கெட்டியா இருக்கணுமா? உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? பரிசுத்த ஆவியின் பலன். அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா சொல்லுமே. அப்ப அந்த பரிசுத்த ஆவியோட பலன் நமக்குள்ள இருக்கும்போது நாம இந்த உலகத்துக்கு எப்படி இருக்கிறோம்? சொல்லுங்க. வசனம் என்ன சொல்லுது? அந்த வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் சாட்சிகளா இருப்பீர்கள். சாட்சினா என்னது? இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவீங்க சாட்சிக்கு? எவிடன்ஸ். அப்படிதானே? எவிடன்ஸ் எதுக்கு? எவிடன்ஸ் எதுக்கு? கோர்ட்ல எவிடன்ஸ் எதுக்காக? உண்மையை நிரூபிப்பதற்காக எவிடன்ஸ் தேடுவாங்க. அப்ப இந்த உலகத்துல ஆண்டவரை நிரூபிக்கணும்னா உங்க மூலமா தான் நிரூபிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா வரவே இல்லையே. இந்த உலகத்துல ஆண்டுடைய நாம மகிமைப்படணும்னா அவரு இறங்கி வரமாட்டா, உங்க மூலமா தான் மகிமைப்படணும். ஐயோ, கரங்களையே தட்ட மாட்டீங்களே. அல்லேலூயா சொல்லுமே. இப்ப நம்ம என்ன தெரியுமா? அல்லேலூயா. நமக்கு இன்னைக்கு பல பிரச்சனை, பல போராட்டம், இதையே சிந்திட்டு இருக்கிறோமே தவிர என் மூலமா ஆண்டுடைய நாம என்ன செய்யணும்? மகிமைப்பட வேண்டுமே. என் குடும்பத்து மூலமாக கர்த்தருடைய நாமம் இந்த பட்டணத்தில், இந்த பகுதியில மகிமைப்பட வேண்டும் என்கிற பாரம் அநேகருக்கு மங்கி கொண்டு இருக்கிறது. ஏன் தெரியுமா? வேற ஒண்ணு இல்ல, பிரச்சனை பெருசாயிட்டு, பலம் குறைஞ்சிட்டு. அல்லேலூயா சொல்லுமே. பிரச்சனை பெருசாயிட்டு, பலம் குறைஞ்சு போயிட்டு. நான் ஒன்று சொல்லட்டுமா? உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவானவர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு பொருட்டே அல்ல. உங்க வாழ்க்கையில இப்ப ஒரு கலக்கத்தில் இருக்கிறீங்க, ஒரு விதமான தடுமாற்றத்தில் இருக்கிறீங்க. ஏன் தெரியுமா? உங்களை சோர்வடைவதற்காக சத்துரு பலவிதமான தந்திரங்களை கொண்டு வந்திருக்கிறார். இந்த பகவிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது அப்ப நம்ம என்ன எதிர்பார்க்கணும்? தேவ சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகள் எதை எதிர்பார்க்கணும்? சொல்லுங்க. பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியானவர் என்ன நிரப்ப வேண்டும்? பரிசுத்த ஆவி நிறைவு என் வாழ்விலே வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுமே. அநேகருக்கு அந்த ஏக்கம் இல்லை, அந்த தாகம் இல்லை. ஆண்டவர் என்ன சொல்ல? தாகம் உள்ளவன் மேல் அந்த பரிசுத்த ஆவியை நான் என்ன செய்வேன்? ஊற்றுவேன். இன்னைக்கு அநேகருக்கு அந்த தாகம் இல்ல. வாலிபர்களுக்கு அந்த தாகம் இல்ல, பெரியவர்களுக்கு அந்த தாகம் இல்ல. ஆனா பிரச்சனை வரும்போது சோர்ந்து போகிறோம். ஏன்? பரிசுத்த ஆவி இல்ல. பரிசுத்த ஆவியின் பலன் இல்லாத போது உங்களால எழும்பி நிற்க முடியல. அல்லேலூயா சொல்லுமே. பாருங்க, தாவீது சொல்லுகிறார், இந்த கோலியாத் ஏமாற்றுறோம். ஏன் தெரியுமா? அவன் மேல ஒரு அபிஷேகம் இருந்து தெரியுமா? அவன் மேல ஒரு அபிஷேகம் இருந்தது. சாமுவேல் ஊற்றின அந்த அபிஷேகம் தாவீது மேல இருந்ததுனால தான் எல்லாரும் அஞ்சு நிக்கிறாங்க. ராஜா அஞ்சு நிக்கிறா, சேனைகள் அஞ்சு நிக்கிறது, படை தளபதிகள் அஞ்சு நிக்கிறாங்க. அபிஷேகம் பெற்ற, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற ஒரு மனிதனால் சும்மா இருக்க முடியாது. என் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்கிற, ஆனால் சும்மாவே இருக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுமே. இந்த கோலியாத் ஏமாற்றுறோம். என் கூட இருக்கிற தேவன் யார் தெரியுமா? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அல்லவா? அல்லேலூயா சொல்லுமே. நான் சொல்றேன், நீங்க உலக பிரச்சனையை பெருசா பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவானவர் சின்னதா போயிட்டே இருப்பார். அல்லேலூயா சொல்லுமே. அனைவருடைய வாழ்க்கையில பிரச்சனை என்ன தெரியுமா? புஸ்தகத்தை பார்த்தோம் அப்படியே பயம். என்ன புஸ்தகம்? பாட புஸ்தகத்தை பார்த்தோன்னா பயம். சொல்லணும், என் கூட இருக்கிற இயேசுவானவர் பெரியவர். அல்லேலூயா சொல்லுமே. சிலவங்களுக்கு கடனை பார்த்து பயம். நான் சொல்லட்டா, கடன் இல்லாம உலகத்துல வாழவே
அப்படி சிலவங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் பொய், நம்பாதீங்க. கடன் இல்லாம உலகத்துல நான் கடனே வாங்கலேன்னு சொல்லுவாங்க, நம்பவே நம்பாதீங்க, பச்சை பொய். அது யாரா இருந்தாலும் சரி. கடன் இல்லாம இந்த உலகத்துல வாழ முடியுமா? ஒரு ஆளும் வாழ முடியாது. ஆனா பொய்யா சொல்லுவாங்க, பச்சை பொய்யா சொல்லுவாங்க. அல்லேலூயா சொல்லுமே. ஆனா அந்த கடனை நினைச்சு கூடாது. சொல்லுங்க, கடனை நினைச்சு கூடாது, புலம்ப கூடாது. நீ புலம்புனா கடன் தான் பெருசா இருக்கும். கடனை அடைக்கிற இயேசுவானவர் சின்னதா இருப்பார். எனக்கு நிறைய கடன் இருக்குங்க, எனக்கு நிறைய கடன் இருக்குது. நான் சொல்ல வெட்கப்படலையே. ஏன் தெரியுமா? எனக்கு தெரியும் கடனை கொண்டு வந்ததும் கர்த்தர், அதை அடைப்பதும் கர்த்தர். அல்லேலூயா சொல்லுமே. எனக்காக நான் செய்யலையே, அவருடைய ஊழியத்துக்காக. அப்ப அவருடைய ஊழியத்துக்காக நான் பிரயாசப்படணும். எனக்கு நான் ஊத்தா வச்சிருக்காரு ஆண்டவர். அங்க 5 ரூபா வாங்க, இங்க 5 ரூபா வாங்க, இருக்கதை செய்வேன். கடன் இல்லாம இந்த உலகத்துல வாழவே முடியாதுங்க. நிறைய பேருக்கு கொஞ்சம் ஒரு 10 ரூபா கடன் வந்தோன்னு, ஒரு 1000 ரூபா கடன் வந்தோன்னு எல்லாம் ஒரு பயம். பயப்படாதீங்க. நீங்க கடன் வாங்கினாதான் உங்களுக்குள்ள தைரியம் இருக்குன்னு அர்த்தம். இந்த கடனை அடைக்கக்கூடிய தைரியம் எனக்கு இருக்கு. 1 லட்சம் இல்லை, 1 கோடி வாங்குவேன். என்னடா முட்டா பையனா இருக்கிற? அல்லேலூயா சொல்லுமே. ஆனா என்ன செய்யக்கூடாது? புலம்ப கூடாதுங்க, பயப்படக்கூடாது. அல்லேலூயா சொல்லுமே. ஆனா தேவையில்லாம கடனை வாங்கி தொலைக்காதீங்க. அல்லேலூயா சொல்லுமே. இப்ப நாளைக்கு ஒரு பிள்ளைய படிக்க வைக்கணும், காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும். நான் கடனே வாங்க மாட்டேன், எங்க ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர் தெரியுமா, கடனை வாங்க மாட்டேன், வீட்டுல இருந்து முழங்கால் போட்டு சொன்ன முட்டா பையர்கள் அப்படி செய்யாதீங்க. அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா சொல்லுமே. சில நேரங்களில் கடன் வாங்க ஆண்டவரே கடன் வாங்கினார் தெரியுமா? அந்த 5 பேனையும் சொன்னாரா சொல்லலையா? அது கடன் தானம்மா. ஆமா, கடன் தான் வாங்குறாரு. அப்பா நீ தந்து பாரு, அதை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா சொல்லுமே. ஆனா சொல்றேன் தேவ பிள்ளைகள், நான் ஏதோ ஒரு காரியத்துக்காக சொல்லிட்டு போறேன், நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்க கடனை நினைச்சு புலம்பாதீங்க. கடனை வாங்குறதுக்கு கர்த்தர் வச்சார்னா அதை தீக்கிறதுக்கு கர்த்தர் வாசல் நினைச்சுப்பார், தருவார். அதையே நினைச்சு புலம்பாதீங்க. நீங்க அதையே நினைச்சு புலம்பிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவானவர் சுருகி போவார். அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா சொல்ல பாருங்க. இதை நான் லேசா டச் பண்ண, உண்மையா டச் பண்ணணும். ஏன்னா நிறைய பொய் உபதேசங்கள் அப்படி மலிந்து விட்டது. அந்த ஒரு தீர்க்கதரிசிய மனைவி இறந்து போனான், அப்படித்தானே? மனைவி இல்லை, தீர்க்கதரிசி இறந்து போனார். அந்த மனைவி கிட்ட எலிசா என்ன சொல்றாரு? அக்கம் பக்கத்தில் போய் என்னச்சு பானைகளை போய், ஆல்ரெடி இவ கடங்காரி. அப்ப இவ என்ன சொல்லி கேட்டிருப்பா? எக்கா எக்கா அந்த பானையை தாக்க நாளைக்கு கொண்டு, இது கடனா கடன் இல்லையா? இது கடனா கடன் இல்லையா? அப்ப கடன் தான். கடனை வாங்க கர்த்தர் வைத்தானா தீப்பதுக்கு கர்த்தர் வாசலை திறப்பார். ஒரு அல்லேலூயா வரவே இல்லையே. இந்த உபதேசங்கள்லாம் உங்களுக்கு யாரும் சொல்லி தரவே மாட்டாங்க. இது கடனே வாங்காதீங்க, கடனே வாங்காதீங்கன்னா எப்படி பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்குது? கடனே வாங்க பிள்ளை எப்படி டாக்டர் படிக்க வைக்குது? அல்லேலூயா சொல்லுமே. தேவை இல்லாம கடனை வாங்க, அப்படி கற்றுக் கொடுங்க. அல்லேலூயா சொல்லுமே. ஆனா அதை நினைச்சு என்ன செய்யாத, வாங்கிட்டு புலம்பவும் செய்யாது. ஆனா வாங்கக்கூடாது. நீ புலம்புனா என்ன செய்யக்கூடாது? கடனை வாங்கக்கூடாது. நான் எதுக்கு சொல்றேன் தெரியுமா? இப்படிப்பட்ட பிரச்சனைகளை பெருசாக்கும் போது பரிசுத்த ஆவியுடைய செயல்பாடு குறைந்து போய்விடும். அல்லேலூயா சொல்லுமே. அப்ப பரிசுத்த ஆவியான உங்களிடத்தில் இருப்பார் என்றால் உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் அது ஒரு கடனாவே என்ன செய்யாது, தெரியாது. நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கும், அதை அடைப்பதற்குரிய வாசலையும் கைகளின் பிரயாசத்தையும் என் தேவன் எனக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார். அரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்து. அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா சொல்லுமே. நான் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன் தெய்வ பிள்ளைகளே. அப்ப உங்களுக்கு என்ன தேவை? உங்களுக்கு என்ன தேவை? இந்த உலகத்தில் வாழ்வதற்கு என்ன தேவை? பணம் தேவை, வேற படிப்பு தேவை, அப்படிதானே? அல்லேலூயா. இதெல்லாம் தேவைதான், ஆனா இது தேவை இல்லை. அல்லேலூயா. மிக முக்கியமா என்ன தேவை? பரிசுத்த ஆவி. அந்த பரிசுத்த ஆவியான உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன அடைவீர்கள்? பலன், ஒரு ஹெல்த், ஒரு பவர்ஃபுல் ஹெல்த் உங்களை ஆளுகை செய்யுமே. அல்லேலூயா சொல்லுமே. அது உலகம் கொடுக்கிற பலன் அல்ல. அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. அது உலகம் கொடுக்கிற பலன் அல்ல.
இந்த உலகம் தராத ஒரு பலத்தை கர்த்தருக்கு தர வேண்டுமா? அந்த பரிசுத்த ஆவி நிறைவை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுமே. அப்ப இந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற வேண்டுமானால் மிக முக்கியமாக ரெண்டு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நிறைய உண்டு, ஆனால் ஒரு 2 காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். டோய் இங்க 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 டோய். அவன் சொல்றான், ஏய் என்கிட்ட ஒரு பலம் இருக்கு, உனக்கு தெரியாது, நான் திரும்பினேன்னா நீ கீழே விழுந்துருவேரு. அல்லேலூயா. 2 காரியத்தை சொல்லி முடிக்கிறேன் தெய்வ பிள்ளைகளே. இந்த பரிசுத்த ஆவி நாம் பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நாம் என்ன செய்ய வேண்டும்? வேகமா வாசிப்போமா? அங்கே வாசிங்க 1ஆம் அதிகாரத்தை 6வது வசனத்தை ஒரு வேகமாய் வாசிங்க. 5வது வசனம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அடுத்த வசனம் சேர்த்து வாசிக்கணுமா? அப்பொழுது கூடி வந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். போதும் பாருங்க, இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை நாம் பெற வேண்டுமானால் நமக்குள் இருக்க வேண்டிய 2 காரியம். ஒன்று, அங்கே ஆக்கியோன் அழகாக சொல்லுகிறார், நீங்கள் எருசலேமில் என்ன செய்யுங்க? சத்தமா சொல்லுங்கம்மா. நீங்கள் எருசலேமில் காத்திருங்கள். அப்ப இந்த பரிசுத்த ஆவியை நாம் பெற வேண்டுமானால் நாம் காத்திருப்பதற்கென்று ஒரு இடத்தை கர்த்தர் நியமித்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமே. அது எங்க காத்திருக்க சொல்றாரு? எருசலேம். இப்பொழுது எருசலேம் எதை குறிக்கிறது? இக்காலத்தில் எருசலேம் எதை குறிக்கிறது? சபையை குறிக்கிறது. வருங்காலத்தில் எருசலேம் எதை குறிக்கிறது? சொல்லுங்க. இனி வருகிற நாட்களில் தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. அந்த பரலோகம் தான் புதிய எருசலேம். பழைய ஏற்பாட்டிலே அங்கே சரித்திர ரீதியாக பார்க்கிற அந்த எருசலேமை அங்கே ஆக்கியோன் சொல்லுகிறார். ஆனா இக்காலத்தில் வாழ்கிற நமக்கு எருசலேம் எது தெரியுமா? சத்தமா சொல்லுங்க, சபை. அப்போ பரிசுத்த ஆவியை நாம் பெற வேண்டுமானா நம்ம எங்க காத்திருக்கணும்? சத்தமா சொல்லுங்க, சபையில் நாம் காத்திருக்கணும். அல்லேலூயா சொல்லுமே. பாருங்க, நீங்க அந்த பகுதியை நீங்க வீட்டில் போய் வாசிங்க. நம்ம கடந்த வாரத்தில் தியானித்தோம் நினைக்கிறோம். அவர்கள் அந்த மேல் மாடி வீட்டில் என்ன செய்தார்கள்? அவர் காத்திருந்தார்கள், கூடி ஜெபித்தார்கள். அங்கே பரிசுத்த ஆவியின் நிறைவு வெளிப்பட்டது. கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. அப்ப எந்த ஒரு மகன், எந்த ஒரு மகள், எந்த ஒரு குடும்பம் தேவ சபையிலே காத்திருக்கிறதோ, பரிசுத்த ஆவிக்காக தேவ சபையிலே அவர்கள் காத்திருக்கிறார்களோ, அவர்களுக்கு ஒரு புதிய வல்லமையை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுமே. இன்னைக்கு நம்ம வேற எங்கேயும் காத்திருப்போம், ஆனா சபையில மட்டும் என்ன செய்ய மாட்டோம். எப்படா முடிப்பாங்க? நான் ஒரு 2 மணிக்கூர் இருக்கும்னு நினைச்சேன். இந்த பையன் சீக்கிரம் முடிச்சிருவான் நினைச்சேன், ஆனா முடிக்கலையே. ஆனா ரயில்வே ஸ்டேஷன்ல போய் எத்தனை செய்வோம்? 5 மணி ட்ரெயினுக்கு 4 மணிக்கே போய் காத்திருப்போம். பிளேட் ஏறதுக்கு 3 மணிக்கு முன்னாடி போய் இருக்கணும். எங்க ஏறதுக்கு? பிளேட் ஏறதுக்கு. ரேஷன் கடையில் இது எல்லாம் விட மேல, ரேஷன் கடையில் முந்தின நாளே போய் காத்திருப்போம். ஆனா பரிசுத்த ஆவி நிறைவை நான் பெற வேண்டும், தேவ சபையிலே காத்திருக்க வேண்டும் என்கிற பாரம் எத்தனை பேருக்கு பற்றி எரிகிறது? அல்லேலூயா சொல்லுமே. இந்த உலகத்தில் நீங்க விலை கொடுத்து வாங்காத ஒரு பெரிய ஸ்லாக்கி என்ன தெரியுமா? சொல்லுங்க. பணமே கொடுக்காமல் வாங்குகிற மிகப்பெரிய ஸ்லாக்கி எது தெரியுமா? பரிசுத்த ஆவியின் நிறைவு.
இந்த உலகத்துல எதை வேணாலும் நீங்க பைசா கொடுத்து என்ன செய்யலாம், வாங்கலாம். ஆனால் விலை மதிப்பற்ற, சொல்ல முடியாத மதிப்புள்ள ஒரு பொருள், ஒரு செயல்பாடு விலை இல்லாமல் கிடைக்கிறது. ஆனா அதை பெறுவதற்கு தேவ சமூகத்தில் காத்திருப்பதற்கு மனம் இல்லை. அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா சொல்லுமே. அருமையான தேவ பிள்ளைகளே, சபையில காத்திருக்கணும். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல. அப்ப சபையில ஒரு கூடுகைன்னா முக்கியமா அதுல என்ன செய்யணும், அதுல அங்கம் வகிக்கணும். ஏன்னா எனக்கு என்ன தேவை, எனக்கு என்ன தேவை, பரிசுத்தாவியின் பலன், பரிசுத்தாவியின் நிறைவு எனக்கு தேவை. இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும், இந்த உலகத்தில் வருகிற பிரச்சனையை நாம் மேற்கொள்ள வேண்டும். எனக்கு முன்பாக இருக்கிற இந்த மலை போன்ற பிரச்சனையை நான் பனி போல மாற்ற வேண்டுமானால் எனக்கு என்ன தேவை, பரிசுத்தாவி. எத்தனைக்கு பரிசுத்தாவி வேணும்? கையை தூக்குங்க. அல்லேலூயா. அப்ப அந்த பரிசுத்தாவி வேணும்னா எங்க காத்திருக்கணும்? சபையில காத்திருக்கணும். சபை கூடி வருதலை விட்டு விட கூடாது. சபை ஆராதனை மிஸ் பண்ண கூடாது. சபையில கொடுக்கிற சட்ட திட்டங்களுக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். அல்லேலூயா. அவர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளுவார். அல்லேலூயா சொல்லுமே. சொல்ல முடியாத ஒரு பலன், இதுவரை காணாத ஒரு பலன் உங்களை ஆளுகை செய்யும். அதை யாரால என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுமே. இரண்டாவது, அங்க அழகாக அந்த 6வது வசனத்தை வாசித்து மறுபடியும் வாசிங்கம்மா, வேகமா முடிக்கிறேன். அப்பொழுது கூடி வந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று ஒரு கேள்வியை அங்க எழுப்புறாங்க. யாருக்கு தெரியுமா பரிசுத்த ஆவியின் நிறைவு வெளிப்படும்? தேவ ராஜ்யத்தை குறித்து தரிசனம் உள்ளவர்களுக்கு. இல்லையா, வரலையே? யாருக்குமா, யாருக்கு பரிசுத்த ஆவியின் நிறைவு வெளிப்படும்? எவர்கள் தேவ ராஜ்யத்தை குறித்து ஒரு தரிசனத்தோடு, இந்த பட்டணத்திலே, இந்த சபையிலே, இந்த குடும்பத்திலே என் மூலமாக தேவ ராஜ்யம் மகிமைப்படணும். அது சும்மா அப்படி மகிமைப்படாது. உங்க மாமிச பலத்தில் அப்படி மகிமை படாது. அப்ப உங்க மூலமாக உங்க பட்டணத்தை, உங்க சபையில, நீங்க வசிக்கிற குடும்பத்தில் மகிமைப்பட வேண்டுமானா உங்களுக்கு என்ன தேவை? பரிசுத்த ஆவி. அல்லேலூயா சொல்லுமே. பாருங்க, அது வரைக்கும் பேதை. பேதுரு ஒரு பேத, படிப்பறிவு அற்றவர். அவருக்கு தெரிந்ததெல்லாம் என்ன தெரியுமா? அவருக்கு தெரிந்ததெல்லாம் என்னது? எந்த இடத்துல எந்த வலைய போட்டா என்ன மீன் கிடைக்கும், அப்படியுமே சில நேரத்தில் தோற்று போவார். அதான் வந்து சொல்ற, என்னது, ஐயரே, ரா முழுவதும் பிரயாசப்பட்டேன், மீன் பிடிக்கல வல்லவர் தான். ஆமா, நம்ம அண்ணாச்சி பெரிய வல்லவர், ஆனா இப்பவும் அதை விடல, ஆனா அதுல ஜெயமும் பெறல. இப்பவும் அதை விடல, ஆனா அதுல ஜெயமும் எதுல எதுல? அது ஒரு நம்ம நினைப்போம் ஒரு டப்பா தொழில்னு, ஆனா இன்னைக்கு அதுல பெரிய வசதியெல்லாம் வந்துட்டு. என்ன தொழில்? ஆமா, ஆனா அதுல அவரால் சாதிக்க முடியல. அவர் அப்படி ஒரு வண்டியை பார்த்தா போதும் மதிப்பு போடுறாரு, இது இவ்வளவுதான். ஒரு ஆக்கர் வண்டியை பார்த்தா இங்க இருந்தே மதிப்பு போடுவாரு, இது 5000 தான். அது கரெக்டா இருக்கும். அவ்வளவு சொல்லுங்க, பிரில்லியன்ட், அவ்வளவு பிரில்லியன்ட். ஆனா சாதிக்க முடியல. பேதுரு எங்க வளப்பட்டா என்ன மீன், நெத்திலி மீன், வைகை மீன், என்ன மீன் கிடைக்கணும் அவருக்கு தெரியும். ஆனா வந்து சொல்ற, ஐயரே, ரா முழுவதும் பிரயாசப்பட்ட ஒரு மீனும். அல்லேலூயா. ஆனா அவருக்கு வேற ஒண்ணுமே, வேற ஒண்ணும் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் வலை, மீன், கடல், அதுக்கு என்ன பள்ளமா, அது என்ன வல்லமா, அவ்வளவுதான் அவருக்கு தெரியும். ஒரு துடுப்பு, இதை தூக்கிட்டு ஓடுவார்.
ஆனா அந்த மனுஷனை கொண்டு என் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை என்கிற ஒரு முத்திரையின் அடையாளத்தை, அதிகாரத்தை அந்த மகனுக்கு கர்த்தர் கொடுத்தது உண்மையானால். ஏன் தெரியுமா? ஆண்டவருக்கு தெரியும் இந்த மனுஷனுக்குள்ள ஒரு அபிஷேகம் வரப்போகிறது, இந்த மனிதனுக்குள்ள ஒரு பலன் வரப்போகிறது. அது உலகம் கொடுக்கிற ஞானம் அல்ல, அது உலகம் கொடுக்கிற பலன் அல்ல. அந்த மனுஷன் எங்கெல்லாம் நடந்து போனாரோ அங்கெல்லாம் அற்புதம் நடந்தது. கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்து. அந்த மனுஷன் யாரெல்லாம் தொட்டாரோ அங்க சுகம் நடந்தது. அவரை எவர்களெல்லாம் தொட்டார்களோ அவர்களுக்கு சுகம் உண்டானது. ஏன் தெரியுமா? அவர்கிட்ட பணம் கிடையாது, அவருடைய படிப்பு கிடையாது, அவருக்கு பெரிய பின்பலம் கிடையாது, ஆனா உள்ள ஒரு பலம் இருந்தது. கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்து. அவருக்கு உள்ள ஒரு பலம் இருந்தது. அது உலக கொடுக்கிற பலம் அல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவன் கொடுக்கிற பலம். அருமையான சிறு பிள்ளைகளானால் சரி, வாலிபர்களானால் சரி, பெரியவர்களானால் சரி, ஒன்று புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் படியுங்க, நல்லது. படிப்பில் தேறி வாருங்கள், நல்லது. ஆனா எல்லாவற்றிற்கு மேலாக நமக்குள்ள என்ன இருக்கணும்? பரிசுத்த ஆவியின் பலன், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்குமானா நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு ஜெயம் உண்டு. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு புதிய வாசல் திறக்கப்படும். அங்க அதிகாரியை கண்களை கட்ட தயவை தருவார், மனுஷர்கள் கண்களை கட்ட தயவை தருவார். ஏன் தெரியுமா? உங்களுக்கு என்ன இருக்குது? பரிசுத்த ஆவியின் பலன். அப்ப யாருக்கு பரிசுத்த ஆவி கிடைக்கும்? ஒன்று, தேவ சமூகத்திலே காத்திருக்கிறவர்கள். இரண்டாவது, ராஜ்யத்தை குறித்த ஒரு பாரம், ராஜ்யத்தை குறித்த ஒரு தரிசனம். ஆண்டவரே, என் மூலமாக உம்முடைய நாம மகிமைப்பட வேண்டும், என் குடும்பம் மூலமாக உம்முடைய நாம மகிமைப்பட வேண்டும், என் பிள்ளை மூலமாக உம்முடைய நாம மகிமைப்பட வேண்டும், உம்முடைய சபையிலே என் மூலமாக மகிமைப்பட வேண்டும் என்கிற தரிசனம். தரிசனம் எவர்களுக்கு ஆளுகை செய்கிறதோ அவர்களை பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வார். அல்லேலூயா சொல்லுமே. அப்படி எழும்பி நிற்போம் தேவ சமூகத்திலே. இந்த பகல் வேளையிலே ஒரு பெரிய தரிசனத்தோடு நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் என்னை ஆளுகை செய்ய வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னை பலப்படுத்த வேண்டும். அந்த மகிமையின் தேவன் என்னை ஆளுகை செய்ய வேண்டும். சில நிமிடங்கள் கர்த்தருடைய பாதத்தில் நாம் இருந்திருக்கிறோம். சில நேரம் கர்த்தருடைய சமூகத்தை நாம் ஜெபித்திருக்கிறோம். சில நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்திருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, உங்க மேல ஒரு தரிசனம் இருக்கிறது, உங்க மேல ஒரு அழைப்பு இருக்கிறது. அதனால தான் கர்த்தர் உங்களை கொண்டு வந்தார். இந்த பரிசுத்த ஆவியின் பலனை நீங்கள் பெற்றுக் கொள்வதற்காகவே உங்களை கர்த்தர் முன்குறித்தார். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் 2 நிமிடம் நீங்க ஜெபிங்க. 2 நிமிடம் வாயை திறந்து கரங்களை தட்டி, ஓ ராதா ராபாலா ரிகா ராபா ரூடா ராதா ராபானா, அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்னை ஆளுகை செய்ய வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவு என் வாழ்விலே வெளிப்பட வேண்டும் என்கிற பாரமுள்ள தேவ பிள்ளைகள் கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் கரங்களை தட்டி, நான் பலன் அடைய வேண்டும், நான் பரிசுத்த ஆவியின் பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் பரிசுத்த ஆவியின் பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்பார்க்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. எதிர்பார்க்கிற தேவ பிள்ளைகள் கரங்களை தட்டி, அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவு என் வாழ்வில் வெளிப்பட வேண்டும். இந்த பிரச்சனை எம்மாத்திரம், இந்த போராட்டம் எம்மாத்திரம், இந்த பலவீனம் எம்மாத்திரம், இந்த கடன் பாரம் எம்மாத்திரம், இந்த கவலை எம்மாத்திரம், இந்த துக்கம் எம்மாத்திரம், இந்த இழப்பு எம்மாத்திரம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த பரிசுத்த ஆவி நிறைவை பெற்றுக்கொள். அந்த பரிசுத்த ஆவியின் பலனை பெற்றுக்கொள். அந்த பரிசுத்த ஆவியோட நிறைவை பெற்றுக்கொள். கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. என்னை நீரப்புமே, என்னை நீரப்புமே, என்னை நீரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. என்னை நீரப்ப
நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உன் ஆவியை சத்தமாய் ஊற்றுமே. ஓ என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. ஆமே. என் பாத்திரம் நிரம்பி Yes, வழிந்திட yes. உன் ஆவியை அசைபாடு அசைபாடு ஆவியே தூய்மையே ஆவியே அசைபாடு ஆவியே தூய்மையே ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி கரங்களை தட்டி இந்த இடமசையே உள்ளம் நிரம்ப இறங்கி வாரும். இடமசைய இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. உச்சு தண்ணீரே உச்சு தண்ணீரே எங்கள் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி ஆமே ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி ஆசீர்வதியோ ஆசீர்வதியோ என் நேசகத்தரே ஆசீர்வாதியோ என் நேசகத்தரே ஆவியின் வரங்களினால் என்னை நீர Yes. ஆவியின் வரங்களினால் என்னை நீரப் ஆமே உச்சு தண்ணீரே எந்த தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா உச்சு தண்ணீரே இந்த ஜீவாவியே ஆமே ஜீவநதியே ஆவியே 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 என்னை நிரப்புமே என்னை நீரப்புமே ஆமே நீரப்பியே ஓ ரபலரி கரபலா என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உமாவியே ஆமே என்னை நிரப்புமே என்னை நீரப்புமே ஓ ரபலரி கரபா அனுப்புமே எஸ் என் பாத்திரம் நிரம்பி ஓ வழிந்திட ஜீசஸ் உமாவியே ஊற்றப்பட வேண்டுமே ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தினாலே உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா முன்னாடியாக அந்த பொருந்திட்டாவியே உன்மாரியாக இந்த போலிங்கே என் அபிஷேகமே என்னை அபிஷேகம் எனக்கு அவியா ஆவியால் நிரப்புமே பாத்திரம் அறிந்தோரும் நிச்சயமாக மூழ்கியே நெசரம்பி மகிழ அக்கினி அபிஷேகம் என்றாலும் நிரப்புமே என்னை நிரப்புமே என்னை நிரப்பியே அனுப்புமே கரபா பாத்திரம் நிரம்பி வழிந்திட என் ஆவியை எல்லாரும் கேளுங்க என்னை நிரப்புமே என்னை நிரப்பியே அனுப்புமே என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட நன்றி 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 அப்படியே கரங்களை தட்டி கேளுங்க அப்பா என்ன நிரப்பு அப்பா நிரப்பு அந்த அபிஷேகத்தினாலே அந்த வல்லமையினாலே அந்த ஆவியினாலே என்னை நிரப்புமே என்னை நிரப்புமே உம்முடைய அபிஷேகத்தினால் என்னை நிரப்பு வாஞ்சையில் ஆத்துமாவே வாஞ்சையில் ஆத்துமாவே அவர் திருப்தியாக்குகிற தேவன் தேவ சமூகத்திலே நீ வாஞ்சையோடு கேட்கும்போது தேவ சமூகத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு கேட்கும்போது உன்னை நிரப்புகிற தேவன் உன்னை நிரம்பி வெளியே பண்ணுகிற தேவன் உன்னை அலங்கரிக்கிற தேவன் ஆவியின் மரங்களினால் உன்னை அலங்கரிக்கிற தேவன் அவர் உன்னோடு கூட இருக்கிறார் இந்த பகல் வேளை தேவ ஆவியானவர் நம்மோடு அசைபாடின கிருபைக்காக கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க எல்லாரும் கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க
தேவாவியானவர் நம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியாக, சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஆவியானவர் பலப்படுத்தும்படியாக, கர்த்தருடைய ஆவியானவர் நடத்தும்படியாக, கர்த்தருடைய ஆவியானவர் அபிஷேகம் பண்ணும்படியாக கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவோம். வர தடைப்பட்ட பிள்ளைகளை வர நாட்களை கர்த்தர் உற்சாகமாய் என் தேவன் கொண்டு வரும்படியாக கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. மகா இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்களுக்கு தந்த அருமையான அந்த நல்ல நாளுக்காக, நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்க, உம்முடைய ஜெபத்தில் நாங்கள் தரித்திருக்க, உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்க தேவன் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒருவரும் ஒரு எதிர்பார்ப்போடு உம்முடைய சமூகத்தில் வந்திருப்பதை கர்த்தர் அறிகிறேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு, ஒரு நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையின்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு எதிர்பார்ப்புகளை அறிகிற தேவன், அவைகளை நிறைவேற்றவும் நீர் வல்லவராய் இருக்கிறேன். நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ பரிசும் வார்த்தையின்படி அநேக நாள்கள் காத்திருப்பதை கர்த்தர் அறிகிறேன். உம்முடைய பிள்ளைகளுடைய சமூகத்தில் காத்திருப்பதையும் கர்த்தர் அறிகிறேன். அதற்குரிய பிரதிபலனை, அதற்குரிய ஆசீர்வாதங்களை அன்பு பிள்ளைடைய வாழ்விலே, குடும்பத்திலே நிறைவேற்றும்படியாக அப்பாவுடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். பலவீனங்களை மாற்றும், தேவைகளை கர்த்தர் சந்தியும், நிறைவு வெளிப்படட்டும், சமாதானம் பரிபூர்ணமாக செயல்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரும் எங்கள் ஜெபத்திற்கு பதில் தருகிறோம் ஆகிய ரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமையுடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தோட வழிநடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இயேசு கிறிஸ்து வருகை வரை நம்மோடு நம்முடைய குடும்பத்தோடும் நிறைந்தும் நிலைத்தும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.